வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, எல்லாரும் சேர்ந்து தேவ சமூகத்துல உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, நீர் ஆளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, நீர் ஆளுகை செய்யும். வாரும் தூய வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். நீர் ஆளுகை செய்யும். நீர் ஆளுகை
ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவர். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம். வெள்ளிக்கிழமை காலை உபவாச நாளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. போன வாரம் வெள்ளிக்கிழமையிலிருந்து இந்த வாரம் வெள்ளிக்கிழமை வரை எங்களை கண்மணி போல பாதுகாத்து எங்களுடைய தேவைகளை சந்தித்து குறைவுகளை நிறைவாக்கி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல உணவு கொடுத்து, உடுக்க உடை கொடுத்து, இருக்க வீடு கொடுத்து ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களை ஆண்டவரை இம்மட்டுமாக நீங்க நடத்தி வந்திருக்கிறீர். அதுக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. போக்கில வரத்து எங்களை பாதுகாத்து இருக்கிறீங்க. அதுக்காக நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல ஜீவன் சுகம் பலனை கொடுத்திருக்கிறீங்க. அதுக்காக நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே நீர் செய்த எல்லா நன்மைகளை நாங்கள் நினைத்து ஆண்டவரே உங்களுக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் உங்களுக்கு துதிகளையும் ஏறெடுக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். இதை நீங்க அங்கீகரித்த ஆண்டவரே ஸ்தோத்திரம். இதற்குண்டான நன்மை கிருபை எங்களுக்கு நீங்க கொடுக்க போறீங்க. அதுக்காக நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே வந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வருகிற பிள்ளைகள் துரிதமாய் பத்திரமாய் கொண்டு வந்து சேர்த்துங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளில் பிள்ளைகள் ஆண்டவரே வெறுமையாய் வந்து வெறுமையாய் போய்விடாது. பலத்த ஆசீர்வாதத்தோடு, சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு, விடுதலையோடு கடந்து சென்று குடும்பங்களிலும் ஆண்டவரே விடுதலையோடு சமாதானத்தோடு வாழ்க்கை செய்ய நீங்க கிருபை செய்ய வேண்டும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உண்மையாளர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிற தேவன், அதிசயங்களை செய்கிற தேவன், நம்ம கூட இருக்கிற தேவன், நம்ம குடும்பத்தை நடத்துகிற தேவன், நம்முடைய பிள்ளைகளை நடத்துகிற தேவன். ஆண்டவர் சமூகத்தில் வருகிற பிள்ளைகள் அவர் தள்ளாமல் அவர் நம்மளை அதிகமாய் நம்ம நினைவை காட்டிலும் அவர் நம்ம மேல வைத்திருக்கிற நினைவு பெரியதாக இருக்கிறபடியால் நம்ம ஆண்டவருக்கு நம்ம ஆண்டவரை தேடி வர வேண்டும். ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஆண்டவர் பிள்ளைகளாக இருக்கும்போது ஆண்டவரே நம்மளுக்கு நம்ம வாழ்க்கையில எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக நம்ம இப்போ ஒரு பாடலை பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். கரங்களை தட்டி பாடுவோம். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உன்னதர் மறைவில் வல்லவனில் என்றும் தங்குவேன். உன்னதர் மறைவில் வல்லவனில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே,
பயமில்லை. உன்னத தேவன் எனது அடைக்கலம் தங்கும் உறைவிடம். உன்னத தேவன் எனது அடைக்கலம் தங்கும் உறைவிடம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். நம் பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்து செல்லுவேன். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்து செல்லுவேன். சாத்தானின் பலட வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா
அதிகாரம் எனக்குண்டு. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். வரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலாய். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். என் காலை தள்ளாட விட்டார், என்னை காக்கும் தேவன் உறங்கார். என் காலை தள்ளாட விட்டார், என்னை காக்கும் தேவன் உறங்கார். இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். மலைகள் பெயர்ந்தகன்றிடினோம், நிலை மாறி புவி அகன்றிடினோம். மலைகள் பெயர்ந்தகன்றிடினோம், நிலை மாறி புவி அகன்றிடினோம். மாறிடுமோ அவர் கிருபை எந்நாளும், ஆறுதல் எனக்கவரே. மாறிடுமோ அவர் கிருபை எந்நாளும், ஆறுதல் எனக்கவரே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். பலபக்கத்தின் நிழலவரே, வழுவாமல் காப்பவர் அவரே. பலபக்கத்தின் நிழலவரே, வழுவாமல் காப்பவர் அவரே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நம்ம எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya ஹalleluya. இயேசுவே நீ நல்லவர் நல்லவர் நல்லவர். எல்லாரும் அப்படி எழும்பி நின்று கொஞ்ச நேரம் எல்லாம் ஒரு 10 நிமிடங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நோக்கி நாம் ஆராதிப்போம். யாரும் மௌனமாயில்லாதபடி தேவனுடைய நாமத்தை நாம் எல்லாரும் மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆவியானவரே நாங்கள் வரவேற்கிறோமப்பா. பரிசுத்த ஆவியானவராக எங்கள் தேற்றரவாளனே, நீர் எங்கள் மத்தியில் அசைவாடி வருகிறபடி ஆளுமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அப்பா மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னவர் ஆண்டவரே. எங்கள் மேலுபடி ஆவியை ஊற்ற பண்ணி இருக்கிறபடி ஆளுமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய ஆவி இந்த வேளையில் எங்கள் மேலே ஊற்றி இருக்கிறபடி ஆளுமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆவியானவரே துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே துதிக்கிறோம் ஆண்டவரே. தூய தேவாவியானவரே துதிக்கிறோம் 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 ஐயா. மகிமையின் ஆவியானவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். கர்த்தர்
கர்த்தர் நல்லவரப்பா. இயேசுவே நீ நல்லவர் 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 ஆண்டவரே. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை என்று ஆண்டவரே வேதம் சொல்லுகிறது போல உம்முடைய கிருபையினால நாங்கள் நிலை நின்று கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபை. நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று புலம்பல் 3:22 வாக்குரைத்த தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். எல்லாரும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீர்தான் ஆண்டவரே அப்பா, நீர்தான் எங்கள் தஞ்சம் ஆண்டவரே, நீர்தான் எங்கள் கோட்டை அப்பா, நீர்தான் எங்களுக்கு அரண் ஆண்டவரே, நீர்தான் எங்கள் கேடகம் அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே இயேசுவே. யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடமன்றோ உள்ளன, உம்மிடமன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடமன்றோ உள்ளன, உம்மிடமன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா, அலைமோதும் உலகினிலே ஆறுதல் நீர் தர வேண்டும். அலைமோதும் உலகினிலே ஆறுதல் நீர் தர வேண்டும். அண்டி வந்தோம் அடைக்கலம் நீர் ஆதரித்தே அரவணைப்பாய். அண்டி வந்தோம் அடைக்கலம் நீர் ஆதரித்தே அரவணைப்பாய். யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடமன்றோ உள்ளன, உம்மிடமன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா, மனதினிலே போராட்டம் மனிதனையே வாட்டுதையா. மனதினிலே போராட்டம் மனிதனையே வாட்டுதையா. குணமதிலே நீ ஆமென் குவலயம்தான் இணைவதெப்போ. குணமதிலே மாறாட்டம் குவலயம்தான் இணைவதெப்போ. யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடமன்றோ உள்ளன, உம்மிடமன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா, வேரருந்த மரங்களிலே விளைந்திருக்கும் மலர்களைப் போல், வேரருந்த மலர்கள் ஓ விளைந்திருக்கும் மலர்களைப் போல் உலகிருக்கும் நிலை கண்டு உமது மனம் இறங்காதோ.
மரங்களிலே விளைந்திருக்கும் மலர்களைப் போல் வேரருந்த மரங்களிலே விளைந்திருக்கும் மலர்களைப் போல் உலகிருக்கும் நிலை கண்டு உமது மனம் இறங்காதோ. உலகிருக்கும் நிலை கண்டு உமது மனம் இறங்காதோ. யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடமன்றோ, உம்மிடமன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா. அன்பே 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 ஆருயிருறவே ஆனந்தம் ஆனந்தமே. அன்பே 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 ஆருயிருறவே ஆனந்தம் ஆனந்தமே. ஒரு நாளும் தயை கண்டேனையா, அந்நாள் என்னை வெறுத்தேனையா. ஒரு நாளும் தயை கண்டேனையா, அந்நாள் என்னை வெறுத்தேனையா. உந்தையை பெரிதையா என்மேல், உந்தையை பெரிதையா. உந்தையை பெரிதையா என்மேல், உந்தையை பெரிதையா. அன்பே 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 ஆருயிருறவே ஆனந்தம் ஆனந்தமே. அன்பே 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 ஆருயிருறவே ஆனந்தம் ஆனந்தமே. பரலோகத்தின் அருமை பொருளே, நரலோகரில் அன்பேனையா. பரலோகத்தின் அருமை பொருளே, நரலோகரின் அன்பேனையா. ஆழம் அறிவேனோ, அன்பின் ஆழம் அறிவேனோ. ஆழம் அறிவேனோ, அன்பின் ஆழம் அறிவேனோ. அன்பே 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 ஆருயிருறவே ஆனந்தம் ஆனந்தமே. அன்பே 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 ஆருயிருறவே ஆனந்தம். ஓ அழைந்தேன் பல நாள் உம்மையும் அறி
அன்பே ஆருயிருறவே ஆனந்தம் ஆனந்தமே பூலோகத்தின் பொருளின் மகிமை அழியும் புள்ளின் பூவை போல் பூலோகத்தின் பொருளின் மகிமை அழியும் புள்ளின் பூவை போல் பாடாதே ஐயா அன்பு வாடாதே ஐயா ஆண்டவரே வாடாதே ஐயா அன்பு வாடாதே ஐயா அன்பே 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 ஆருயிருறவே ஆனந்தம் ஆனந்தமே அன்பே 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 உறவே ஆனந்தம் ஆனந்தமே எப்பாரினில் உம்மன்பின் இனிமை எம்பக்கியலாதாகில் நான் எப்பாரினில் உம்மன்பின் இனிமை எம்பக்கியலாதாகில் நான் இசைக்கவும் எளிதாமோ பரத்தில் இசைக்கவும் எளிதாமோ இசைக்கவும் எளிதாமோ பரத்தில் இசைக்கவும் எளிதாமோ அன்பே 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 ஆருயிருறவே ஆனந்தம் ஆனந்தமே அன்பே 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 ஆருயிருறவே ஆனந்த ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே ஹalleluya நன்றி தகப்பனே நம்ம எல்லாரும் அப்படி இருக்கிற இடத்துல அமர்ந்த வண்ணமாய் ஓ கர்த்தர் நல்லவரப்பா இயேசுவே நீ நல்லவர் நல்லவர் நல்லவரப்பா நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் நீ சர்வ வல்லமையுள்ளவரப்பா ஆண்டவரே உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்பா ஆண்டவரே அநாதி சிநேகத்தால் எங்களை சிநேகித்த தேவனப்பா உம்முடைய காருண்யத்தால் மட்டும் எங்களை இழுத்து கொண்ட கர்த்தர் நீர் ஆண்டவரே அப்பா இந்த உபவாச நாளில் ஆண்டவரே இந்த பகல் வேளையில நீர் எங்கள் மத்தியில அசைவாடி வருகிறபடியால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா ஆண்டவரே கர்த்தர் இந்த உபவாச நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுங்க நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று உம்முடைய வேத வார்த்தை சொல்லுகிறது நாங்கள் நிர்மூலமாகாதபடி உம்முடைய கிருபை எங்களை தாங்குகிறதற்காக நன்றி ஆண்டவரே உம்முடைய இரக்கம் எங்கள் வாழ்நாளெல்லாம் எங்களோடு இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே எங்களோடு இடைப்படுங்கப்பா எங்களோடு நீர் இடைபடும்படியாய் ஜெபிக்கிறோம் எங்களை தாழ்த்துகிறோம் வெறுமையாக்குகிறோம் உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா எங்களை மறைத்து நீர் வெளிப்பட்டதற்காக நன்றி ஆண்டவரே ஆவியானவரே எங்களை மறைத்து நீர் வெளிப்பட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அல்லேலூயா 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 அப்படி அமருவோம் கர்த்தர் நல்லவர் அல்லேலூயா ஆமென் இந்த 119வது சங்கீதத்தினுடைய ஒரு விசேஷம் என்னவென்று சொன்னால் வேதத்திலேயே பெரிய அதிகாரம் தான் அப்படிதானே வேதத்துல பெரிய அதிகாரம் இந்த 119 அதிலும் ஒரு விசேஷம் என்னன்னா வேதத்தை குறித்து மட்டுமே பேசியிருக்க அதிகாரம் இந்த 119வது சங்கீதம் ஆரம்பத்திலிருந்து இந்த வசனம் முடிகிற வரைக்கும் அதிகாரம் முடிகிற வரைக்கும் நீங்க பார்ப்பீர்கள் என்றால் வேதத்தை மேன்மைப்படுத்தி மட்டுமே வார்த்தைகள் பேசப்பட்டிருக்கிறது அல்லேலூயா பாருங்க வேதம் ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு தேவை இந்த வேதத்துல இருக்கிற மகத்துவங்களை குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த 16 வசனங்களை மட்டும் தான் இப்ப நம்ம தியானிக்க போகிறோம்
இந்த 16 வசனங்களில வேதத்தை குறிச்சு என்ன சொல்லப்பட்டிருக்கு, வேதத்திலிருந்து நமக்கு என்ன கிடைக்குது, வேதத்தை நேசிக்கிறவங்க, வேதத்தை வாசிக்கிறவங்க, வேதத்தை தியானிக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? மிகுந்த சமாதானம். வேற? சரி, இப்போ நான் அப்பளே கேட்ட கேள்விதான். சமாதானத்துக்காக நீங்க ஜெபிக்கணுமா? இப்பதான் சொன்னீங்க வேதத்தை வாசிச்சா சமாதானம் கிடைக்கும்னு. பாயிண்ட் புரிஞ்சுதுங்களா? ஆவிக்குரிய சத்தியம் அதுதான். இத படிச்சாலே எனக்கு சமாதானம் கிடைக்கும். இதுக்காக நான் ஜெபிக்கணும் அவசியம்? சத்தியம் எத்தனை பேத்துக்கு புரியுது? இந்த வேதத்தை நான் வாசிக்கும் போதே எனக்கு சமாதானம் கிடைக்கும். ஒருவேளை எனக்கு கிடைக்கலைன்னா நான் சரியா வாசிக்கலன்னு அர்த்தம். புரியுதுங்களா? சோ அப்ப நம்ம எதை கேட்கணும் ஏசப்பாட்ட? எனக்கு சமாதானம் கொடுங்கன்னு கேட்கறதா, இல்ல வேதத்தை வாசிக்கிற அந்த ஆவி எனக்கு கொடுங்க, வேதத்தை நான் புரிந்து கொள்ளக்கூடிய ஆவியை கொடுங்க, எதை கேட்கணும்? வேதத்தின் ஞானத்தை எனக்கு கொடுங்க, அதை கேளுங்கள். அதான் கேளுங்கள் தரப்படும். எதை கேட்கணுங்கிறதா ரொம்ப முக்கியம். நாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? அற்பமான காசு, பணம், பட்டம், பதவி, ஆஸ்தி, அந்தஸ்து, வாழ்க்கை, துணை, ஒட்டு, உறவு, இதுகளை கேட்டுட்டு இருக்கோம். தரமாட்டாருன்னு சொல்லல, எதை கேட்டாலும் கொடுப்பார் ஆண்டவர். நம்முடைய தேவைகள் கேட்கும் பொழுது சந்திக்கப்படும். ஆனா ஒண்ணும் இல்லை, நான் என்ன சொல்றேன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு, ஆண்டவரே அப்பப்போ நான் காசு கேட்கறக்கும் எனக்கு ஒரு வேலை கொடுத்தா நான் மாசம் மாசம் வருமானம் சம்பாரிச்சுக்குவேன் ஏசப்பாங்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கா? அப்பப்போ நான் போய் எனக்கு இது மிளகா வாங்க போகணும் ஏசப்பா, ஒரு 5 ரூபா கொடுங்க ஏசப்பா, சோத்திரம், அரிசி வாங்க போகணும் 1 கிலோக்கு ஒரு 80 ரூபா கொடுங்க ஏசப்பாங்கிறக்கும், எனக்கு ஒரு வேலையை கொடுங்கப்பா அப்படின்னா முடிஞ்சுதா? நான் 30 நாளும் 3 வேலையும் நான் ஜாப் பண்ணி ஒவ்வொன்றையும் வாங்கணும்னு அவசியம் இல்லை. அந்த வேலை கிடைச்சாலே எனக்கு தேவைகள் சந்திக்கப்பட்டுரும். ஒண்ணு. இதே தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும். என்னது? நம்ம ஒவ்வொன்றா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அவ எதை தெரிந்து கொண்டா? தேவனுடைய பாதப்படிதான் அவளுக்கு நல்ல பங்கு. அல்லேலூயா. மரியாளுக்கு எது நல்ல பங்கு? ஆண்டவருடைய பாதம். அங்கதானே போய் உட்கார்ந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டார்கள். மரியாள் ஆண்டவருடைய பாதப்படியில் போய் உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தாள். அதான் ஆண்டவர் பார்த்து சொல்ற, நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அப்ப நீங்க எதை பண்ணணும்? ஆண்டவருடைய பாதத்தை பிடிச்சுக்கிட்டாலே போதும், உங்களுக்கு வேணுங்கிறது எல்லாமே என்ன பண்ணப்படும். புரியுதுங்களா? ஒவ்வொன்றுக்கும் நம்ம தனித்தனியா ஆண்டவரை தேடணும்னு அவசியம் இல்ல. நீங்க ஆண்டவரே நீங்க என் கூட இருந்தா போதும், நீர் ஒருவர் என்னோடு இருந்தால். யோபு அவ்வளவு மோசமான சூழ்நிலையிலும் யோபுவுக்கு வந்த போதிலும் அவர் எப்படி இருந்தாரு? அவருக்கும் ஆண்டவருக்கும் உள்ள அந்த உறவை கட் பண்ணாரா? ஏன் அதை மட்டும் கடைசி வரைக்கும் அவர் கட் பண்ணவே இல்லை? அதுதான் அவர் தெரிந்து கொண்ட நல்ல பங்கு. அல்லேலூயா. புள்ள குட்டி போனா போயிட்டு போகுது, ஆஸ்தி போனா போயிட்டு போகுது, அந்தஸ்து போனா போயிட்டு போகுது, என்னுடைய பலன் எல்லாம் போய் என் சரீரத்தில் இருக்கிறது எல்லாம் போனாலும் போயிட்டு போகுது, கடைசியில என் மனைவி போனாலும் கூட பரவாயில்ல, ஆனா தேவனை மட்டும் விட்டு கொடுக்க மாட்டேன். வரலையா சொல்லுவோமா? அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, யோபு என்னை குறித்து நிதானமாய் பேசினான். அல்லேலூயா. ரொம்ப நிதானமா பேசுறாரு. கொஞ்சம் யோசிங்க, நம்ம பிள்ளைகளுக்கு ஏதாவதுன்னா நிதானமா இருப்போமா? ஆண்டவர் சமூகத்துல இருப்போமா? நம்ம மனைவி நம்ம விட்டு போட்டா இருப்போமா? நிதானமா இருக்க முடியுமா நம்மளால? ஒண்ணும் இல்ல, ஒரு பலவீனம் வந்துருச்சு, நிதானமா இருப்போமா? இருக்க மாட்டோமா? ஆனா யோபு எல்லாமே வந்துச்சு. புள்ள குட்டிகள்லாம் ஒரே நாள்ல இறந்தாங்க, ஆஸ்தி அந்தஸ்து சொத்து பத்தெல்லாம் ஒரே நாள்ல அழிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லாதபடிக்கு மனைவியும் கைவிட்டுட்டு போயிட்டா. அதற்கப்புறம் தன் சரீரம் முழுவதும் வியாதி, எல்லாமே போயிடுச்சு யோபுக்கு. வெறும் உயிர் மட்டும் உடல்ல இருக்கு. அப்பம் கூட ஆண்டவரை விட்டு கொடுக்கல. வரலையா சொல்லுவோமா? ஏன்னா அந்த நல்ல பங்கு ஆண்டவருங்கிறது யோபுவுக்கும் தெரியும். நம்ம இந்த உலகத்துல வந்ததே அவருக்காக தான் தெரியும். இங்கிருந்து போய் அவர்கிட்ட தான் கடைசியா போய் சேர போறோங்கிறதும் எது நிரந்தரம்னு தெரிஞ்சிருச்சு. நம்ம வேலை நமக்கு நிரந்தரமா? நம்ம பணம் காசு நமக்கு நிரந்தரமா? நம்ம பிள்ளைகள் நம்ம கூட நிரந்தரமா இருப்பாங்களா? நம்ம மனைவி நமக்கு நிரந்தரமா? நம்ம கணவன் நமக்கு நிரந்தரமா? எதுவுமே நிரந்தரம் இல்லை.
எதுவுமே நிரந்தரம் இல்லை. ஆண்டவர் மட்டும்தான் நிரந்தரம். அல்லேலூயா. எல்லாம் வேணும். உலகத்துல நம்ம இருக்கிற வரைக்கும் எல்லாம் நமக்கு வேணும். அதுவும் ஆண்டவருக்கு அடுத்தபதி தான். நாம என்ன பண்ணுகிறோம்னா, ஆண்டவரை தேடுகிற நேரத்தை எல்லாம் செலவழிச்சு இந்த உலகத்தை தேடிட்டு இருக்கோம். அதான் தப்பு. அல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், பின் உங்களுக்கு வேணுங்கிறது உங்களுக்கு தன்னால உங்களை வந்து சேரும். வரலையே சொல்லுவோமா? சரி, இப்ப இந்த 119 1-16 வேதத்தை நேசிக்கிறவர்கள், வேதத்தை வாசிக்கிறவர்கள், வேதத்தை தியானிக்கிறவர்கள், இந்த வேதத்திலிருந்து உங்களுக்கு என்ன நல்லா கிடைக்குது ஆசீர்வாதம் கவுண்ட் பண்ணிக்கங்க. ஒவ்வொரு ஆசீர்வாதமா நான் சொல்ல போறேன். என்னென்னலாம் உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த வேதத்தை நீங்கள் நேசிக்கும் போது, இந்த வேதத்தை நீங்கள் வாசிக்கும் போது, இந்த வேதத்தை நீங்கள் தியானிக்கும் போது, தேவனுடைய வார்த்தையிலிருந்து நமக்கு என்னென்னலாம் கிடைக்குது. இதுல அதிகமா நேசித்து இதை அதிகமாய் வாசித்து தியானிக்கிற மனுஷங்களுக்கு என்னென்ன கிடைக்க போகுது. அது மட்டுமல்ல, 1வது வசனம் சொல்லுகிறது கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற. அப்போ கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறவர்களுக்கு என்னென்ன கிடைக்க போகுது பாப்போமா? சரி, ஃபர்ஸ்ட் வசனம் வாசிங்க. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறவங்க எப்படி யாராமா? இல்ல, அவங்க எப்படிப்பட்டவர்கள்? பாக்கியவான்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார். யார் யாரெல்லாம் இந்த பைபிள் படி நடக்கிறீங்களோ அவங்க எல்லாம் எப்படிப்பட்டவர்கள்? பாக்கியவான்கள்னா என்ன? பாக்கியவான்கள்னா கொடுத்து வச்சவங்க. அல்லேலூயா. அதிர்ஷ்டசாலிகள். நீங்கள் ஆண்டவருக்கு முன்பாக பிரத்யேகமானவர்கள். சொல்லுவாங்கல்ல இந்த உலகத்துல, பாக்கியம் கெட்டு வந்திருக்கான் சொல்லுவாங்கல்ல. அதுக்கு என்ன அர்த்தம்? ஏதோ ஸ்பெஷலா பெருசா அவனுக்கு கிடைச்சிருச்சு, அவனுக்கு மட்டும் ஏதோ ஸ்பெஷலா கிடைச்சிருக்கு. பாக்கியம் கேட்டு வந்துட்டான், உட்கார்ந்த இடத்துல இருந்தே சாப்பிட்றான். பாக்கியம் கேட்டுட்டு வந்துட்டான், வேலைக்கெல்லாம் போக வேண்டியது இல்லை. பாக்கியம் கேட்டு வந்துட்டான், நல்ல ஒய்ஃபு. பாக்கியம் கேட்டு வந்துட்டான், நல்ல புருஷன் கிடைச்சிட்டா. என்ன பாக்கியம் கேட்டாலும் நல்ல பிள்ளைகளை பெற்றுட்டா. அப்போ அவங்க வாழ்க்கையில எல்லாமே என்னவா நடக்குது? நல்லதும் விசேஷமானதும் சிறப்பானதும் கிடைக்குது. அவங்கள பார்த்தா என்னன்னு சொல்லுவோம்? ஆமா, இந்த வேதத்தின்படி நடக்கிறவங்க அப்படிப்பட்ட விசேஷமானவர்கள். வரலையோ சொல்லுவோமா? உலகத்துல சொல்றாங்கல்ல, ஏதாவது ஒன்று விசேஷமா கிடைச்சிருச்சு, பெஸ்டா கிடைச்சிருச்சுன்னா, சே பாக்கியவான்பா, பாக்கியம் கேட்டா அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி இந்த வேதத்தை நேசித்து இந்த வேதத்தின்படி நடக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாம்? பாக்கியம். நீங்கள பாக்கியம் கேட்டவங்க, பாக்கியசாலிகள். பாக்கியசாலிகள். இந்த வேதத்தின்படி நடக்கிறவர்கள் யாரு? பாக்கியசாலிகள், சிறப்பானவர்கள். உங்களுக்கு எல்லாமே பெஸ்ட் தான். வேதத்தின்படி நடக்கும் பொழுது நீங்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. 2வது சங்கீதம் அதே 119 3வது வசனத்துல வேதத்தின்படி நடக்கிறவங்களுக்கு என்னன்னு வாசிங்க. அவர்கள் என்ன செய்வதில்லையாமா? 2வது பாயிண்ட் சொல்லுங்க. என்ன பண்ண மாட்டாங்க? வேதத்தின்படி நடக்கிற உண்மையான உத்தம மார்க்கத்தார் என்ன பண்ண மாட்டாங்க? சொல்லுவாங்கல்ல, அநியாயம் பண்றான், அக்கிரமம் பண்றான், கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு எல்லா அநியாயத்தையும் பண்றானே, என்னை இவ்வளவு கஷ்டப்படுத்துறான் சொல்லுவோம்ல. உண்மையாலும் வேதத்தின்படி நடக்கிறவர்கள் அநியாயம் செய்ய மாட்டோம். அல்லேலூயா. நம்ம யாருக்கு என்ன செய்ய மாட்டோம்? ஆமா, நம்முடைய குணம் அப்படி மாறிடும். வேதத்தின்படி நடக்கிறவர்கள் என்ன பண்ண மாட்டாங்களாமா? அநியாயம் செய்வதில்லை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? வேதத்தின்படி நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். 2வது வேதத்தின்படி நடக்கிறவர்கள் அநியாயம் செய்வதில்லை. தொடர்ந்து வாசிப்போம். 3வது அதே வசனத்துலதான். அவங்கள என்ன பண்றாங்க? கண்ட கண்ட வழியில போக மாட்டாங்க, ஆண்டவருடைய வழியில தான் போவாங்க. அல்லேலூயா. தன்னுடைய சுய இஷ்டப்படி என்ன பண்ண மாட்டாங்க? போக மாட்டாங்க. அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு செய்ய மாட்டாங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை தான் செய்வாங்க. அல்லேலூயா. வேதத்தின்படி நடக்கிறவர்கள், நடக்கிற உத்தம மார்க்கத்தார் எப்படி நடப்பாங்க? அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள். எவ்வளவு பெரிய பாக்கியம்! ஆண்டவருடைய வழியை கடைசி வரைக்கும் நீங்க நடப்பீங்க. வழி மாறவே, இந்த வேதத்தின்படி நீங்க நடக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க வழி மாறலைன்னு அர்த்தம். அல்லேலூயா. இந்த வேதத்தின்படி நீங்க நடக்கலைன்னா தான் நம்ம வழி என்ன ஆயிடுச்சு? எங்கேயோ
மாறுது. நம்ம வழி மாறுதுனாலே புரிஞ்சுக்கலாம் என்னன்னு. சரியா வேதத்தின்படி இவங்க நடக்கல, வேதத்தை சரியா வாசிக்கலையோ, வேதத்தை சரியா தியானிக்கலையோ, வேதத்தை சரியா புரிஞ்சுக்கலையோ, சத்தியத்தை தெளிவா அவங்களுக்கு தெரியலையோ, வழி தப்பா இருக்கே. அல்லேலூயா. சத்தியத்தின் இந்த வேதத்தின்படி நடக்கும்போது வழி மாறாது, தப்பாது. அல்லேலூயா. அதான் 3வது ஆசீர்வாதம். முதல் ஆசீர்வாதம் நம்ம எல்லாரும் பாக்கியவான்கள். 2வது ஆசீர்வாதம் அநியாயம் செய்ய மாட்டாங்க. 3வது அவருடைய வழிகளில சரியா நடப்பாங்க. அல்லேலூயா. வழி மாற மாட்டாங்க. அடுத்தது 4வது 6வது வசனம் வாசிப்போம். நான் உம்முடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை. 3வது நன்மை என்னது? 4வது நன்மை என்னது? வெட்கப்பட்டு போக விட மாட்டாருங்க. இந்த சத்திய வசனத்தின்படி நீங்களும் நானும் நடக்கும்போது யார் முன்னாடி கர்த்தர் வெட்கப்பட்டு போக பண்ண மாட்டார். அல்லேலூயா. எந்த மனுஷனும் நம்மளை என்ன பண்ண முடியாது, வெட்கப்படுத்தவே முடியாது. கர்த்தர் விட மாட்டார். ஏன்னா இது தேவ வார்த்தை. இந்த வார்த்தையின்படி ஒரு மனுஷன் நடக்கும்போது கண்டிப்பா அவங்களை என்ன பண்ண மாட்டாரு, என்ன பண்ண மாட்டார் ஆண்டவர்? வெட்கப்படுத்தவே மாட்டார். நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த சத்திய வேதத்தின்படி நடக்கிற உங்களையும் என்னையும் கர்த்தர் ஒரு நாளும் வெட்கப்படுத்தவே மாட்டார். அல்லேலூயா. இதன்படி நடக்காதவன் தான் வெட்கப்பட்டு போவான். ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்கிறவங்களை கர்த்தர் என்ன பண்ண மாட்டார், ஒரு நாளும் வெட்கப்படுத்தவே மாட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், எலிசாட்ட சொல்றார், நாகமான போய் 7 முறை யோர்தான் நதியில ஆமா முங்கி எழும்ப சொல்றாரு. ஆண்டவருடைய வார்த்தை வந்துருச்சு. ஆனா நாகமானுக்கு விசுவாசம் இல்லை. அவன் போக மாட்டேங்கிறான். நான் முங்கி எழும்புறதுக்கு என் தேசத்தில் இல்லாத ஆறுகளா நதிகளா? இந்த இஸ்ரவேல்ல நான் யோர்தான்ல போய் முங்கறக்கு எங்கிட்ட இல்லாத ஆறுகளா? என் ஊரில் இல்லாத ஆறுகளா? என் தேசத்தில் இல்லாத ஆறுகளான்னு பெருமை பேசுறான். அப்ப கூட இருக்கிற அவனுடைய வேலைக்காரன், அவனுக்கு இருக்கிற ஞானம் கூட யாருக்கு இல்ல? எஜமானுக்கு இல்ல. வேலைக்காரனுக்கு இருக்கிற அந்த அறிவும் கூட யாருக்கு இல்ல? சில நேரங்கள்ல அறிவு சின்னவங்களுக்கு கிடைச்சிடும், யாருக்கு கிடைக்காது? பெரியவங்களுக்கு கிடைக்காது. சொல்றான், ஐயா தீர்க்கதரிசி உங்ககிட்ட பெருசா ஏதாவது சொல்லியிருந்தா கண்டிப்பா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? மலையை முறிச்சிட்டு வேணா முறிச்சிட்டு வந்திருப்பீங்க. அவர் என்ன சொன்னாரு? சின்னதா இந்த யோர்தான்ல போய் 7 தடவை என்ன பண்ணு, முங்கு. கண்டிப்பா கர்த்தருடைய வார்த்தை ஒரு மனுஷன் என்ன பண்ணாது, வெட்கப்படுத்தாது. நாகமான் போறான். ஆண்டோடைய வார்த்தையின்படி தீர்க்கதரிசி சொன்ன அந்த வார்த்தையின்படியே யோர்தான்ல 6 முறையும் முழுகியாச்சு. ஒன்னும் நடக்கல, ஒண்ணுமே நடக்கலங்க. ஆனா வார்த்தை பொய்யா போகுமா? வார்த்தை வெட்கப்படுத்துமா மனுஷனை? 7வது முறை முங்கி எழும்புறாரு. குழந்தையுடைய சரீரத்தை போல நாகமானின் சரீரம் மாறிச்சு. ஆண்டோடைய வார்த்தை ஒரு மனுஷனை வெட்கப்படுத்தாதுங்க. அல்லேலூயா. ஆண்டோடைய வார்த்தை உலர்ந்த எலும்புகளை உயிர் பெறச் செய்யும். அல்லேலூயா. உலர்ந்து போய் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையை உயிர் பெறச் செய்யும், வெட்கப்படுத்தாது. கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்கிற வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தாரை கர்த்தருடைய வார்த்தை வெட்கப்படுத்தாது. அல்லேலூயா. இதான் 4வது நன்மை. முதல் நன்மை என்னது? பாக்கியவான்கள். 2வது அநியாயம் அவர்கள் செய்ய மாட்டார்கள். 3வது அவருடைய வழிகளில் தான் அவர்கள் நடப்பார்கள். 4வது வெட்கப்பட்டு போகவே மாட்டாங்க. நீங்க நினைக்கலாம், ஆண்டவரே நிறைய காரியத்தில் நான் வெட்கப்பட்டு போறேனே, எதனால எனக்கு புரியலையே, நிறைய இடத்துல அவமானப்படுறேனே, அந்த இடத்துல நான் தலை குனிஞ்சிட்டேனே. காரணம் ஒண்ணுமே இல்லை. கர்த்தருடைய வேதத்திலிருந்து கொஞ்சம் வழி விலகி இருக்கலாம். வேதத்தை போய் வாசியுங்க, தியானியுங்க, நேசியுங்க. அதான் தாவீது சொல்லுகிறார், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். வேதத்தின்படி நடக்கிறவங்க யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை. 5வது 7வது வசனத்தை வாசிப்போமா? உம்முடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் போது செம்மையான இருதயத்தால் உம்மை துதிப்பேன். நீங்க வசனத்தின்படி நடக்க ஆரம்பிச்சுட்டா உங்கள் இருதயம் எப்படி மாறிடும்? செம்மைனா தூய்மை, சரியான இருதயம், கரெக்டான இருதயம், நேர்வழியில போகிற இருதயம். அதற்கப்புறம் உங்க இருதயம் யாருக்கும் சாயாது. அல்லேலூயா. செம்மையான இருதயமாய் மாறிவிடும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட இருதயத்திலிருந்து
துதிக்கிற துதியும் ஆராதனையும் தான் ஆண்டவர் சமூகத்துக்கு போய் சேரும். அல்லேலூயா. செம்மையான இருதயமா மாறிடும். ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க தியானிக்க தியானிக்க, படிக்க படிக்க, அதை நீங்கள் நேசிக்க நேசிக்க, அதன்படி நடக்க நடக்க என்னாகும்? இருதயம் செம்மையானதாய் மாறிடும், நேரா மாறிடும். அது வரைக்கும் செம்மை இல்லாம கோணலும் மாணலமா இருந்த இருதயம் ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்க 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 என்னாகும்? செம்மையானதாய் மாறிடும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து 6வது காரியம் 9வது வசனத்தை வாசிப்போமா? வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறது நாள் தானே. அல்லேலூயா. வழி சுத்தமாகுங்க. 6வது என்ன நன்மை? வழி சுத்தமாகும். நீங்க போற வழியில் இருக்கிற எல்லா அசுத்தங்களும் மாறும். அது வாலிபர்களுக்கு பிரத்யேகமா இந்த வசனம் சொல்லியிருக்கு. வாலிபர்களுக்கு மட்டும் இல்லை, எல்லோருக்கும் இது பொருந்தும். அவருடைய வசனத்தின்படி காத்துக் கொள்ளுகிறார். நீங்க ஆண்டோடைய வசனத்தின்படி நம்ம நடக்க ஆரம்பிச்சிட்டோம்னாலே நம்ம வழி என்ன ஆயிடும்? சுத்தமாயிடும். அதுல இருக்க அழுக்கெல்லாம் மாறிடும். இந்த காலையில துப்புரவு தொழிலாளர்கள்லாம் வந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? இந்த ரோடெல்லாம் சுத்தம் பண்ணுவாங்க. அப்படிதானே? எப்படி பண்ணுவாங்க? இந்த சீமாரை வச்சு கூட்டுவாங்க. அந்த காலத்துல அப்படிதானே? இப்பெல்லாம் பண்றதுல அதிகமா சீமாரை வச்சு கூட்டுவாங்க. அப்புறம் ஒரு குச்சியில தகுடு மாட்டி எடுத்துட்டு வந்து என்ன பண்ணுவாங்க? டிச்சில் இருக்கிற எல்லா கசடுகளையும் அழுக்குகளையும் குப்பைகளை வெளியேற்றுவார்கள். அப்ப என்ன ஆகும்? ரோடே சுத்தமாகும், டிச்செல்லாம் சுத்தமாகும், எல்லாமே சுத்தமாயிடும். காலையில வேலைக்கு போகும்போது நீட்டா இருக்கும் ரோடெல்லாம். காலை நேரத்துல வந்துருவாங்க. 5 மணி 6 மணிக்கே வந்து அவங்களுடைய துப்புரவு தொழில்கள் எல்லாம் பார்ப்பாங்க. அப்பதான் ரோடு நீட்டா இருக்கும். ஒருவேளை எல்லா குப்பையும் ரோட்ல இருக்குது, எல்லா ட்ரைனேஜ் எல்லாம் அடைச்சிருக்கு, எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் ரோடு? ஒரு தடவை நம்ம ரோட்ல ட்ரைனேஜ் கிளீன் பண்ணாங்க. எல்லா சகதியும் ரோட்ல போட்டாங்க. கிட்டத்தட்ட ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடியும் குறைஞ்சது ஒரு 50 கிலோவாவது சகதி இருந்துச்சு. மழை வந்து ஃபுல்லா ரோடெல்லாம் எப்படி ஆயிருந்துச்சு? சுத்தம் இல்ல, சகதி அங்கங்க நின்னுச்சு ரோட்ல. ஃபுல்லா பிளாக்கா இருந்துச்சு ரோடு. அவ்வளவு சகதி மண்ணு. அப்படியே நம்ம எல்லா வண்டியிலையும் அது ரொம்ப அப்படியே வீதியே ஸ்மெல் அடிச்சுது. பாத்தீங்களா? அதுக்கப்புறம் மழையெல்லாம் நின்று வெயில் அடிச்சதுக்கு அப்புறம் வந்து அந்த ஜேசிபி வச்சு வச்சு என்ன பண்ணாங்க? அள்ளிட்டு போனாங்க. ஞாபகம் இருக்குங்களா? எல்லாம் வந்து அள்ளிட்டு போய் சுத்தப்படுத்தினாங்க. இப்போ ரோடு சுத்தமா இருக்கு. அப்படி ஒரு மனுஷனுடைய வழிகள் அநேக நேரங்களில கரைபட்டு போயிடும், சுத்தம் இல்லாம இருக்கும். உங்க வழிகள் சுத்தமாக வேண்டும் என்றால் என்ன பண்ணணும்? சத்தியத்தின்படி நடக்க ஆரம்பிக்கணும். அல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய வழி சுத்தமா இருக்குது அப்படின்னா அவங்க சத்தியத்துல நடக்கிறாங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. அதுல எந்த ஒரு பாவமோ சாபமோ வேற எந்த ஒரு தேவையற்ற காரியங்களும் அவனுடைய வழியில இருக்காது. நீங்க சத்தியத்தின்படி நடக்க ஆரம்பிச்சுட்டாலே உங்க வழியில இருக்கிற எல்லா அசுத்தங்களும் போயிட்டே இருக்கும், வாஷ் அவுட் ஆயிட்டே இருக்கும். நீங்க ஆண்டோடைய வசனத்தின்படி நடக்க, சத்தியத்தின்படி நடக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க வழியில இருக்கிற எல்லா காரியங்களும் என்ன ஆயிட்டு இருக்கு? அசுத்தங்களும் வாஷ் அவுட் ஆயிடும். அல்லேலூயா. தொடர்ந்து 7வது 11வது வசனத்தை வாசிப்போமா? நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். நீங்க வசனத்தின்படி நடக்கிறது நிமித்தமாய் என்ன பண்ண மாட்டீங்க? பாவம் செய்ய மாட்டீங்க. அல்லேலூயா. அதுவும் யாருக்கு விரோதமா செய்ய மாட்டோமாமா? ஆமா. இன்னைக்கு அநேக நேரங்கள்ல நம்ம செய்கிற சில காரியங்கள் யாருக்கு விரோதமா மாறிடுது? ஆமா, நமக்கு சரிதான், ஆனா யாருக்கு விரோதம்? அநேக நேரங்கள் அதுதான். எது ஆண்டவருக்கு உகந்ததுன்னா அவருடைய சித்தத்தின்படி நடக்கிறது அவருக்கு உகந்தது. நம்மளுடைய வழியில நம்ம சிந்தனை நம்ம யோசனையின்படி நம்ம நடக்கலாம். இப்போ ஒண்ணுமில்ல, எனக்கு நல்லதுன்னு சில வழிகள் தோணும்ல. நமக்கு நம்ம நார்மலா மனுஷங்கிற பட்சத்துல நமக்கு நல்லவைகள்னு சில மைண்ட்ல ஓடும் தெரியுமா? அதுவும் கூட கர்த்தருக்கு கெட்டதா தெரியுமாமா? அல்லேலூயா. மனுஷனுக்கு நல்லதாய் தோன்றுகிற வழிகள் உண்டு. அத முடிவு என்னவாமா? முடிவு என்னங்க? மனுஷனுக்கு நல்லதாய் தோன்றுகிற வழிகள் உண்டு. அதன் முடிவு என்னது? மரணம். அல்லேலூயா. நமக்கு நல்லதா தோணும் யோசனை, சூப்பர் யோசனை, நல்ல யோசனை, நல்ல ஆலோசனை, நல்ல ஐடியாங்க, இதன்படி போனா. ஆனா ஆண்டவருக்கு அது பிரியமில்லாதது, அது அவருக்கு உகந்தது இல்லாது. உன் வழிகள்
என் வழிகள் அல்ல. ஒரு சொல்லுவோமா? நம்முடைய யோசனைகள் அவருடைய யோசனைகள் அல்ல. நம்முடைய வழிகள் அவருடைய வழிகள். நமக்கு நல்லதா தெரிஞ்சா அவருக்கு நல்லதா தெரியணும்னு அவசியம் இல்லை. அப்ப நம்ம எப்படிதான் வாழ்றது? அவருக்கு எது நலமோ அதை கடைபிடிக்கணும். அல்லேலூயா. அவருக்கு எது பிரியமோ அதை கடைபிடிக்கணும். அதான் தாவீது அவருடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய் வாழ்ந்தான். அல்லேலூயா. அவன் செய்த பாவங்களுக்காக சொல்லல, அவன் தேவனுக்கு உகந்த ஆராதனைகளையும் துதிகளையும் ஆண்டவருக்கு உகந்த காரியங்களையும் செய்தான். அது ஸ்பிரிச்சுவல், நாட் வேர்ல்ட்லி திங்ஸ். அது அவருடைய இருதயத்திற்கு ஏற்றதாய் காணப்பட்டது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோம் அல்லேலூயா. அப்ப நல்ல காரியத்தை புரிந்து கொள்ளுங்க. நீங்க வேதத்தின்படி நடக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம யோசனைகளுக்கு இடம் கொடுக்க மாட்டோம். அப்போ கர்த்தருக்கு விரோதமா நம்ம என்ன பண்ண மாட்டோம்? பாவம் செய்ய மாட்டோம். கர்த்தருக்கு விரோதமான செயல் நம்ம கிட்ட வரவே வராது. ஒரு மனுஷன் கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்யல, அப்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் நீங்க நினைச்சு பாருங்க. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை கெட்டு போறதுக்கு ரீசன் என்னதான்? பாவமும் கர்த்தருக்கு விரோதமா செய்கிற செயல்களும் தான். இப்ப நான் வசனத்தின்படி நடக்க ஆரம்பிச்சேன்னா பாவமும் செய்ய மாட்டேன், கர்த்தருக்கு விரோதமான செயல்களும். அப்ப என் வாழ்க்கை எப்படி இருக்கும்? வா, செழிப்பா இருக்கும். அதான் நீதிமொழிகள் ஒரு வசனம் சொல்லுகிறது, நீதிமானுடைய வாழ்வு எப்படி இருக்குமாமா? நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற சூரிய வெளிச்சம் போல பிரகாசிக்குமாமா. அல்லேலூயா. 12 மணி இந்த டைம்ல வெளியே போய், இப்போ வெயில் கம்மியா இருக்கு, நல்ல உச்சி வெயில்ல போய் நின்னுங்க. வெயில் காலத்துல 12 மணிக்கு எவ்வளவு பிரகாசமா இருக்கும் பார்க்க முடியுமா? அப்படி இருக்குமாமா நீதிமானுடைய வாழ்க்கை. அவ்வளவு பிரகாசமா இருக்குமாமா, பார்க்க முடியாத அளவுக்கு பிரகாசமா இருக்குமாமா. அல்லேலூயா. அப்ப கர்த்தருக்கு விரோதமா நீங்க பாவம் செய்யலைன்னா உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? பிரகாசமா இருக்கும். அல்லேலூயா. தொடர்ந்து 8வதா 14வது வசனம். திரளான செல்வத்தில் களி கூறுவது போல நான் உமது சாட்சியின் வழியில் என்ன பண்றேன்? களி கூறுகிறேன். அல்லேலூயா. உண்மையான சந்தோஷம் எதுல இருக்கு? வசனத்தின்படி நீங்க நடக்க ஆரம்பிச்சுட்டாலே, சத்தியத்தின்படி நீங்க நடக்க ஆரம்பிச்சுட்டாலே உங்க மனசுல உண்மையான சந்தோஷம் துளிர் விட்டு எழும்ப ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. அதுக்கப்புறம் உங்க சந்தோஷத்தை, உங்க மகிழ்ச்சியை, உங்களுடைய ஆனந்தத்தை யாருனாலையும் தடை செய்ய முடியாது. அல்லேலூயா. சொல்லுவாங்கல்ல, சந்தோஷமே இல்லைங்க வாழ்க்கையில, வாழ்க்கையில ஒரு மனமகிழ்ச்சியே இல்லைங்க, வாழ்க்கையில ஒரு நிம்மதியே இல்லைங்க, நேரமும் வாழ்க்கை ரொம்ப என்ன பண்ணு கண்ணீரும் துன்பமும் துயரமாவே போயிட்டு இருக்குங்க. அப்படியெல்லாம் போகாது. ஆண்டவருடைய வார்த்தையின்படி, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தாருடைய வாழ்க்கையில் மனமகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆனந்த களிப்பும் நிறைஞ்சிருக்கும். ஒரு அல்லையா சொல்லுவோமா? அவங்க சந்தோஷத்தை தேடி எங்கேயும் போக வேண்டாம், டூர் போக வேண்டாம், கல்யாணத்துக்கு போக வேண்டாம், காதுகுத்துக்கு போக வேண்டாம், எல்லாம் ஒன்று சேர்ந்து கெட் டுகெதர் எல்லாம் போக வேண்டாம், காசெல்லாம் செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லை, கழிப்பு கூத்தாட்ட கேம்ஸ் இதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உண்மையான சந்தோஷம் வேணுமா, உண்மையான மனமகிழ்ச்சி வேணுமா, ஆண்டவருடைய வேதத்தை வாசிங்க, அதன்படி நடங்க, நல்லா தியானிங்க, வேதத்தை நேசியுங்க, உண்மையான சந்தோஷத்தை நீங்க அனுபவிப்பீங்க. இல்லையா சொல்லுவோமா? அப்போ வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தாருக்கு என்னென்னலாம் ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்கிறார் ஒவ்வொன்றா சொல்லுவோம். முதலாவது, அவர்கள் பாக்கியவான்கள். இரண்டாவது, அநியாயம் செய்ய மாட்டார்கள். மூன்றாவது, அவருடைய வழிகளில் அவர்கள் நடப்பார்கள். நான்காவது, அவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதே கிடையாது. அல்லேலூயா. ஐந்தாவது, அவங்களுடைய இருதயம் எப்படி இருக்கும்? செம்மையான இருதயமா இருக்கும். ஆறாவது, ரொம்ப சுத்தமான வழி அவர்களுக்கு உண்டாகும். ஏழாவது, அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்யவே மாட்டார்கள். எட்டாவது, உண்மையான சந்தோஷம் அவர்களுக்கு உண்டாயிருக்கும். உண்மையான களிகூறுதல், உண்மையான மகிழ்ச்சி, உண்மையான ஆனந்தத்தை அவர்கள் அனுபவிப்பார்கள். யாரு? கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார். வரலையோ சொல்லுவோமா? இந்த ஆசீர்வாதங்கள்லாம், இந்த நன்மைகள் எல்லாம் வெறும் 16 வசனத்துக்குள்ள பார்த்திருக்கோம். அல்லேலூயா. மொத்தம் இந்த அதிகாரத்துல எத்தனை வசனங்கள் இருக்கு? 176 வசனம் இருக்கு. அல்லேலூயா. நாம இப்ப பார்த்தது வெறும் 16 வசனங்களுக்குள்ள. அதுவும் நம்ம இன்னும் தெளிவாய் தியானிக்கல. ஆனா நம்ம எல்லா நன்மைகளையும்
பார்த்துட்டோம். இவ்வளவு நன்மைகள் தேவனுடைய வசனத்தின்படி நடக்கும் பொழுது நமக்கு கிடைக்குது. அப்போ இந்த வார்த்தைக்கு மேல வேற ஏதாவது இருக்கா? ஆண்டவருடைய வார்த்தைக்கு மேல வேற ஏதாவது இருக்குங்களா? எல்லாமே இதுக்குள்ள அடங்கிருச்சுங்கிறாரு. பாக்கியவான்கள், அநியாயம் செய்ய போறதில்ல, அவருடைய வழிகளில் நடப்போம், வெட்கப்பட்டு போவது கிடையாது, இருதயம் செம்மையா மாறிடும், வழியெல்லாம் சுத்தமாயிடும், கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்ய மாட்டோம், மனமகிழ்ச்சி, களிகூறுதல் எல்லாம் உண்டாயிருக்கும். இதுக்கு மேல வேற என்ன வேணும்? சரி, இப்போ கேளுங்கள். என்ன கேட்பீங்க? என்ன கேட்பீங்க? கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். இப்ப எதை கேட்கலாம்? தனியா மனமகிழ்ச்சி போய் கேட்கணுமா? ஆண்டவரே நான் பாவம் செய்யக்கூடாதுன்னு கேட்கணுமா? இல்ல தனியா போய் ஆண்டவரே என்னை பாக்கியவனா மாத்துங்க அப்படின்னு கேட்கணுமா? ஆண்டவரே எனக்கு அதை கொடுங்க. தனியா நீங்க போய் கேட்கணும் அவசியம் இல்ல. அவருடைய வேதத்தின்படி நீங்க நடக்க ஆரம்பிச்சுட்டாலே எல்லாமே நடக்கும். அப்ப நீங்க ஏசப்பட்ட என்ன கேட்கணும்னா, ஆண்டவரே உங்களுடைய வேதத்தின்படி நான் நடக்க எனக்கு கிருபை கொடுங்க. போதும். அல்லேலூயா. என்ன கேட்கணும் ஆண்டவர்கிட்ட போய்? உங்க வேதத்தின்படி நடப்பதற்கு எனக்கு என்ன கொடுங்க? கிருபை கொடுங்க. சீரியஸா உண்மையா சொன்னா நடக்க முடியாது. ஆண்டவர் கிருபை கொடுத்தாருன்னா நடக்கலாம். அல்லேலூயா. இப்ப கிருபை எதுக்கு? இப்ப அடுத்தது கேட்கிற கேள்வி, கிருபை எதுக்கு? கிருபை பாவம் செஞ்சுட்டு தப்பிச்சு போறக்கா? தப்பு செஞ்சுட்டு தப்பிச்சு போறக்கா? இல்ல. உங்களுடைய வேதத்தின்படி நான் நடப்பதற்கு எனக்கு என்ன கொடுங்க? அதுக்குதான் கிருபை தேவை. எதுக்கோ கிருபை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கிருபை எதற்கு தேவை? வேதத்தின்படி நடப்பதற்கு, 24 மணி நேரம் உங்களுடைய சமூகத்துல நான் ஜெபத்துல இருப்பதற்கு, காத்திருப்பதற்கு, 24 மணி நேரங்களும் உண்மை நான் தரிசிப்பதற்கு கிருபை கொடுங்கப்பா. அதுக்குதான் கிருபை கொடுத்துருக்கணும், கேட்கணும். அல்லேலூயா. ஏன்னா நம்மனால ஒன்றுமே, இப்ப நான் சொல்றேன் பாருங்க, இதெல்லாம் நம்மனால செய்யவே முடியாது. யார் நினைச்சாதான் செய்ய முடியும். ஆமா, அதுக்கு போய் ஆண்டவர்ட்ட உட்காருங்க. ஆண்டவரே உம்முடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தாராய் என்ன மாற்றுங்க. வேதத்தின்படி நடக்க உதவி செய்யுங்க. நான் வேதத்தின்படி நடக்க ஆரம்பிச்சனாலே எனக்கு என்ன கிடைக்கும்? எல்லாமே கிடைக்கும். அல்லேலூயா. இந்த சத்தியத்திற்குள் நடப்போம். கர்த்தர் இந்த திருவசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. நம் கண்களை மூடி